அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அகதறி கல்லாதவர். திருக்குறளா? திருக்குறள் தான். சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க. அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அகதறி கல்லாதவர். குறள் நம்பர் 427. என்ன குறள்னா, அறிவுடையோர் எதிர்காலத்தை அறிவர், அறிவில்லாதவர் அறியார். இப்படி அறிவுடையோர் எதிர்காலத்தை அறிவர், பேதையர் அறியார் அப்படின்னு போட்டு முடிச்சுக்கிறாப்புல. அவ்வளவுதான். ஆமா. அதான் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எடப்பாடி. எடப்பாடி, ஆமா, சிலுவம்பாளையம் பக்கத்துல இருக்கு. இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதர். ஆமா, இரும்பு தேசத்தின் கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதர் மாற்றி சொல்லிட்டு. ஆமாங்க, புரட்சி தமிழர். புரட்சி தமிழர் சத்யராஜ் இருந்து ஒரு பட்டம் தான், அதையும் முடிக்கிட்டாப்புல. எவனோ முடிக்க கொடுத்துட்டாங்க, யாரும் என்னன்னு கேட்கறது கிடையாது. என்ன பட்டம் இருக்குது ஒன்னும் சுத்தி முத்தி பாக்குறது கிடையாது, வாயில இருந்து கொடுத்துறது. நீங்க அப்படி பார்க்க கூடாது. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி தமிழர். அப்படியா? அப்படி டைமிங் ரைமிங்கோட நீங்க யோசிச்சீங்கன்னா அது வந்து நல்லாதான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டாரு அவரு. அது என்ன மேட்டர்னா, அவர் இப்போ நிறைய பேரை நீக்கி இருக்காரு கட்சி விட்டு. ஆமாமா. அதுல இப்போ நீக்கி இருக்காரு சொல்லுங்க. டிடிவி தினகரன், சின்னம்மா, பெரியம்மா, தீபா கார் டிரைவரு, அப்புறம் தீபா புருஷன், எம்ஜிஆர், ஜெயலலிதா, பெரியாரு, எல்லாத்தையும் நீக்கிட்டு, அண்ணா எல்லாரையும் நீக்கிட்டாரு. அண்ணாவே நீக்கப்பட்டார். அதெல்லாம் ரொம்ப நாளா ஆகுது, பல பேர் நீக்கிருக்காரு. இந்த பட்டியல்ல அவர் பழனிசாமி இல்ல, நீக்கல் சாமி. இந்த பட்டியல்ல இப்போ இடம் பெற்றிருக்கிறது வந்து அண்ணன் செங்கோட்டையன். அண்ணன் செங்கோட்டையனா? யாரோட அண்ணன்? எனக்கு அண்ணங்க. அப்படிங்களா? எங்க ஊர் யார்? செங்கோட்டை, கே செங்கோட்டையனா? ஆமா. என்னங்க சொல்றீங்க? நீக்கிட்டாரு. எங்க கொங்கு தளபதி, அவரை வச்சுதான் கொங்கு இருக்குது, அவரையும் தூக்கி விட்டாரா? அப்ப இனிமே ஆயுசு முழுக்க எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறதா உத்தேசமே இல்லையா? கண்ணு கட்டு தூரம் வரைக்கும் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதுவும் நம்மள்ட்ட இருந்ததே அந்த கோட்டை, கொங்கு கோட்டை தான், அதையும் இழக்க போறாப்லையா? அதாவது ஏங்க எடுத்தாரு அவரை? முத்துராமலிங்கமா? முத்துராமலிங்கத்தின் தேவர் ஜெயந்தி அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. முத்துராமலிங்கத்து ராமநாதபுரத்துல ஜெயந்தி பத்தி எனக்கு யாரை பத்தி தெரியாது. சரி, எனக்கு முத்துராமலிங்கத்தை பத்தி தெரியும். நினைவிடத்துக்கு அவருடைய குரு பூஜைக்கு வந்து போய் கலந்துருக்கிற சூழல்ல எல்லா கட்சியும் போனாங்கல்ல, அதுல வந்து நம்ம டிடிவி, அப்புறம் ஓபிஎஸ் இதெல்லாம் போற இந்த கார்ல, ஒரே கார்ல ஏறி அண்ணனும் செங்கோட்டையும் போயிருக்காரு. இது ஒரு பிரச்சனையாங்க? டீசலை கம்மி பண்றதுக்காக இதுதாங்க பிரச்சனை. என்னங்க நீங்க டீசலை கம்மி பண்றதுக்காக சேர்த்து கொண்டாடுல போயிட்டு வந்திருக்காரு. என்னதான் இதுக்கெல்லாம் தூக்குவீங்க? என்னதான் இருந்தாலும் ஒரு கட்சிக்காரங்க, அவங்க முன்னாள் கட்சிக்காரங்க அப்படிங்கறதுனால சரி. நேத்து பாத்தீங்கன்னா வைகோவும் சீமானும் சந்திச்சு கூட பாசத்தை பிழிஞ்சு நட்பு புதுப்பிச்சு அவரை இவரு பாராட்டுறது என்ன, இவரு அவர் செந்தமிழ்ங்கிறதா, இவர் அவர் சுந்தர தெலுங்குங்கிறதா அப்ப சொல்லல. அவரு சொல்லல இல்ல, இவர் அவர்தான் செந்தமிழன்னாரு. இவரு அவ்வளவு நாகரிகமா சீமான் சொல்ல மாட்டாரு. போடா வந்தேரி நாயே, அப்படிலாம் எப்படின்னு சொல்லி வடுக வந்தேரி அப்படி அண்ணா மட்டும் தான் பிச்சைக்கார போய் திட்டுவான், வேற யாரையும் அவ்வளவு சொல்ல மாட்டான். வடுக வந்தேரி அப்படிம்பாரு. நீங்க சொன்ன மாதிரி அவ்வளோ நாகரிகமாலாம் எங்க அண்ணனுக்கு பேச தெரியாது. அப்ப செங்கோட்டைன்னு தூக்கிட்டாங்க. செங்கோட்டைன்னு கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. ஐயோ, இப்போ சொல்லுங்க. இல்லை இதெல்லாம் பேசுறீங்களே, ஸ்ரீதர் வாண்டியார் அரை பிடிச்சி அடிச்சிருக்கு, அதை தான் நம்ம பேசணும். அதை விட்டு நீங்க என்னன்னா இதை உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க. யாரோ அடிச்சிட்டாங்க. ஆமா, அவர் அடிக்கலங்க, அவரு உள்ள பூசாரியை வெளுத்து விட்டாருங்க. அப்படியா? கோயிலுக்குள்ள ஏதோ பஞ்சாயத்துக்குள்ள இருக்கு, பல கூத்துக்கள் நடக்கும். ஆமா ஆமா ஆமா. அப்புறம் இவங்க இந்த டிவிக்கு குசி ஆனந்த் இவங்க எல்லாம் போனாங்கல்ல, எங்க போனாங்க? அந்த பூஜைக்கு அங்க போயிட்டு மாலையை போட்டுட்டு தளபதி விஜய் வாழ்க, டிவிக்கு வாழ்கன்னு ஏதோ அப்படி ஓரமா போய் டிவிடா அப்படின்னு ஏய் போகடா இறங்கி அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்களாமா. அப்புறம் ஏதோ விஜய் இதே நம்ம எல்லாம் கொஞ்சம் டீசெண்டா டீல் பண்ணிக்குவோம், அவங்கள்ட்ட மாட்டினா கடிச்சு வச்சிருவாங்க. அது இன்னும் தெரியல. நீங்க எவ்வளவு பெரிய தற்கொலை கூட்டம் அப்படின்னு உலகத்துக்கு தெரியும். ஆமா. ஆனா என்ன நீங்க எவ்வளவு பெரிய தற்கொலை கூட்டமா இருந்தாலும் அவங்க கிட்ட போய் நீங்க வச்சுக்க கூடாது. ஆமா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். காட்டி விட்டுருவாங்க. இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். ஓகே, இப்படி வந்து பல சம்பவம் நடந்திருக்குது. பல சம்பவங்கள். இவர் வந்து ஒத்த வண்டியில டீசலை கம்மி பண்றதுக்காக ஏறினதுனால கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. எவ்வளவு பெரிய இழப்புங்க திமுக வச்சு அதிமுகவுக்கு. இதுல நல்லா நோட் பண்ணுங்க. சொல்லுங்க. போன தேர்தல்ல 2021 தேர்தல்ல
2024 தேர்தலில் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் இவங்களெல்லாம் நீக்கினதுனால தென் மாவட்டங்கள்ல வந்து ஓட்டு வரல, வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு அதிமுகவுக்கு. இப்போ பார்த்தாரு எங்க அண்ணன், தென் மாவட்டத்தில் இருக்கிற ஓட்டை வந்து நம்மளால அதிகப்படுத்த முடியாது. எப்படி ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்கெல்லாம் இல்லாமல் அங்கே ஓட்டை வந்து மறுபடியும் வந்து இப்போ பழைய நிலை கொண்டு வர முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ சமப்படுத்தணும். என்ன பண்ணலாம்னா மேற்கு மாவட்டத்திலையும் வந்து நம்ம ஓட்டை குறைச்சோம்னு வச்சுங்களேன், 2 சமம். ஓகே, எப்படி முடியுமா உங்களால? பேலன்ஸ் பண்றது முடியுமா உங்களால? முடியாது. இப்போ ஏழை பணக்காரனை சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏழையை பணக்காரன் ஆக்கணும். ஏழையை பணக்காரன் ஆக்கணும். ஆனா அது ரொம்ப கஷ்டமான வேலை. அதுக்கு ஏழைகள்லாம் போட்டு தள்ளிட்டா இல்ல பணக்காரன் ஏழை ஆக்கி விட்டுருவாங்க. ஏதோ ஒன்று 2 பணக்காரனெல்லாம் வேலையாக்கிட்டா எல்லாம் சமமாயிரும். இல்ல ஏழைகள்லாம் போட்டு தள்ளிட்டா பணக்காரன் மட்டும் இருப்பான். எப்படிங்கிறது மோடியினுடைய. சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டுங்க. ஜோக்ஸ் அப்பார்ட். இப்போ செங்கோட்டை தூக்கிவிட்டு என்னங்க பண்ண போறாங்க இவங்க? செங்கோட்டை தூக்கிவிட்டு அந்த ஏரியாவில் 2-3 மாவட்டத்துல அவருக்கு செல்வாக்கான ஒரு நபர் அவரு. அதான் சொன்னல, தென் மாவட்டத்துல ஓட்டு கம்மியாயிருச்சுல்ல, அதை பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த பக்கம் வந்து ஓட்டு கம்மி. அமாவாசை அடிக்கடி வேலையை காமிச்சிட்டே இருக்கிறாப்புல, ஒவ்வொருத்தரும் தூக்கிட்டே இருக்கிறாப்புல. எனக்கு என்ன தோணுதுன்னா, கடைசியா எல்லாரையும் தூக்கிட்டு அவெல்லாம் சேர்ந்து நாங்க தான் அதிமுக சொல்ல போறோம். இந்த ஆளு திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. இல்ல இவங்க எல்லாம் கழட்டிட்டு இவங்க எல்லாம் சேர்க்க போறாப்புல. யார? ராஜா, அண்ணாமலை, அமித்ஷா, மோடி, இவங்க எல்லாரையும். அது கஷ்டம். ஏன் அது கஷ்டம்? ஏன் கஷ்டம்? இவரு போய் அங்க சேர்ந்துக்குவாரு. எல்லாரும் நீக்கிட்டு அப்ப கட்சி முடிஞ்சுதா, வேலை முடிஞ்சுதா? இப்போ பிஜேபியினுடைய நோக்கம் என்ன? பிஜேபி நோக்கம் அந்த இந்தியா நாசமா போகுது. அது பெரிய நோக்கம். நீங்க மாநில அளவுக்கு வாங்க, நீங்க இந்திய அளவுக்கு பேசாதீங்க. மாநில அளவுக்கு தமிழ்நாடு நாசமா போகணும். தமிழ்நாடு நாசமா போகணும். அது நீண்ட கனவு. அப்புறம் கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு உருவாக்கணும். நீண்ட கனவு. குறுகிய கால திட்டம் ஒண்ணு இருக்குல்ல, பணம் கொடுக்க கூடாது, தமிழ்நாடு முன்னேற கூடாது, புடிச்சு இழுக்கணும் பின்னாடி. இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு காரணம் இருக்கு, சொல்லி தொலைங்க. அதுதான் என்னன்னா, அதிமுக காலி பண்ணிட்டு அந்த இடத்த பிடிக்கணும். யாருக்குமே தெரியாது. இல்ல யாருக்குமே தெரியாது. அதிமுக காலி பண்ணிட்டு அந்த இடத்த பிடிக்கணும்ல. ஆமா, பிடிச்சிட்டாங்க. இருங்க, அந்த வேலைய பிஜேபி தானே செய்யணும். ஆமா, ஆனா எடப்பாடியே செய்யறாரு பாருங்க அந்த வேலையை. அதிமுக அதான் சொன்னல, ப்ராஜெக்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. அது வந்து அஇஅதிமுக இல்ல, அது ஆர்எஸ்எஸ் அதிமுக மாதிரி ரொம்ப நாள் ஆகுது. அமித்ஷா அதிமுகவா இருந்து இப்ப ஆர்எஸ்எஸ் அதிமுக மாதிரி. ஆமா, நேத்து ஒருத்தன் பேசுறானே டிபேட்ல, நசுக்கப்பட்ட பிதுக்கப்பட்டங்கறானே, அது யாரோட வாய்ஸ்? கோட்சே சத்தியனா? கோட்சே சத்தியம், சனாதன சத்தியம். அவன் பேசுறான்ல, அப்போ பேட் ஸ்மெல் அதிமுக ஃபுல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓபனா பேச ஆரம்பிச்சாங்க. மூத்திர நாத்தம், காவி நாத்தம் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சு. அங்க என்னன்னா, யாரு விழுப்புரத்துல சிவி சண்முகம் வந்து அப்படி பேசுறாப்புல, ஒரு கண்ட்ரோலே இல்ல. ஆளுக்கு ஒரு ஒப்பாடி தரன்னு பேசுறாப்புல, ஏதோ பேசுறாப்புல, அநாகரிகமா பேசுறாப்புல. கண்மையா வண்டிக்கணும், கண்மையா வண்டிக்கணும். சொல்லுங்க, ஏன் தெரியுமா? எங்க அண்ணன் சிவி சண்முகம் எந்த காலத்துல நாகரிகமா பேசி நீங்க பாத்துருக்கீங்க? ஆமாங்க, இல்ல 12 மணிக்கு முன்னாடி நல்லா தான் பேசுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். 12 மணிக்கு முன்னாடி நல்லா தான் பேசுவாரா? 12 மணிக்கு அப்புறம் தான் கொஞ்சம். அப்புறம் நீங்க போயிட்டு அவர்கிட்ட போய் நீங்க நாகரிகம் அப்படின்னா அவருக்கு என்னன்னே தெரியாது. நான் பாக்குறேங்க, ஆனா நான் பார்த்த நாள்ல இருந்து ஒரே சைஸாவே இருப்பா. அவருக்கு என்னங்க டயட் ஃபாலோ பண்றாரு அதை மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும். ஏதோ சிவகுமார் எல்லாம் மார்க்கண்டேயம் பாங்க, உண்மையே மார்க்கண்டேயே சிவி சண்முகம் தாங்க. அது என்ன குடிக்கிறாரு, என்ன சரக்கு பேரு? இல்ல இது என்ன, அது பேர் என்ன டானிக்? என்ன டானிக்? என்ன டானிக்? அருகம்புல் சாரா? என்ன டானிக்? அவர் இல்ல வந்து அருகம்புல் சாரா, அரளி சாரான்னு கேக்குறீங்க? அதான் அதான் அப்படிதான். சிறப்பு என்ன சிறப்பு? இல்ல எங்க காய்ச்சறாங்க அத? இல்ல அந்த காய்ச்சறதுன்னா அந்த ஃபேக்டரி வச்சு தயாரிப்பாங்க. சுண்ணாம்பு அதெல்லாம் கேக்குறீங்க? என்ன ஃபார்முலா அதுல வந்து போடுறாங்க? சரி, அப்படின்னு இந்த மாதிரி பல கேள்விகள் பல பேர் நம்மள இந்த மாதிரி அநாகரிகமா கேட்கறதுக்கு ஆள் இல்லாம, கேட்பார்கள் இல்லாம அதிமுக ஒவ்வொருத்தரும் ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆள் இல்ல. இப்படி பேசுறவங்கள எடப்பாடி தூக்க மாட்டாரு, அறிக்கை விட மாட்டாரு. அவங்க யாரு வேணா என்ன பேசலாம். செவனேன்னு இருக்கிற ஓபிஎஸ் தூக்கி விட்டுறாப்புல, செவனேன்னு இருக்கிற கேஎஸ் செங்கோட்டையை தூக்கி விட்டுறாப்புல. இவங்க 2 பேரும் ஆளுதான் வந்து பில்டப் பயங்கரமா இருக்கும். 2 பேருமே பேச மாட்டாங்க. இல்ல ஓபிஎஸ் பெருசா பேச மாட்டாரு, செங்கோட்டையன் பேச மாட்டார். நான் நினைக்கிறேங்க, செங்கோட்டையன் மேல இந்த காரணம் பண்ணாப்புல அப்ப இருந்து நான் நினைக்கிறேன், ஏதாவது பலமா ஒரு அடி கொடுப்பாப்புல, ஒரு ஏஞ்சி ஒரு அடி வைப்பாப்புலன்னு நானும் பாத்துட்டே இருக்கேன். அவரு அப்படியே கம்முன்னே எடுத்துக்கிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் 3 அடி வாங்கின பிறகு திருப்பி ஒரு அடி அடிப்பாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு தியேட்டருக்குள்ள இருக்கும்ல. 1 2 அடி அந்த மாதிரி நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டே இருக்கிறேன்.
செல்ஃபே எடுக்க மாட்டேங்குது, அப்படியே இருக்கிறாப்ல. ஆனா அவர் தான் ஈஸியா தூக்கி விட்டுறாப்ல. இதுல ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இதுல ஒரு வரலாற்று சிறப்பு என்ன தெரியுமா, இந்த எடப்பாடி வந்து அடையாளம் கண்டு அவரை கொண்டு வந்து கிளைக்கழக பொறுப்பாளராக்கி அவரை வளர்த்து விட்டது வந்து இதே செங்கோட்டையன் தான். எடப்பாடிக்கு வேலையே என்ன தெரியுமா, யாரெல்லாம் எடப்பாடியை வளர்த்து விடல, ஒரு அமாவாசையை வளர்த்து விட்டுருக்காரு. மிக மிக கவனம் தேவை. யாரை வளர்த்து விடுறோம், எதுக்கு வளர்த்து விடுறோம், மிக மிக, அதாவதுங்க எல்லாருமே போற போக்குல ஒரு சிம்டம்ஸ் காமிச்சிருப்பாங்க. தான் ஒரு அமாவாசை, அவ்வளவுதான், தான் ஒரு அமாவாசை தான் என்பது பெரியாரி கூட்டங்கள் இருக்கும் போது சீமான் காமிச்சிருப்பான். ஆனா கண்டுக்கல விட்டாங்க. அதே மாதிரி தான் ஒரு அமாவாசைங்கிறது எடப்பாடி செங்கோட்டையன் இருக்கும் போதே காமிச்சிருப்பாப்ல. அவரு கடந்து போயிட்டாப்ல. இன்னைக்கு அமாவாசை வந்து வேலையை காட்டுது. அமாவாசைன்னு சொல்லும் போது இன்னொரு விஷயத்த சொல்லிதான் ஆகணும். என்னது? ஆக்சுவலா வந்து சசிகலா முதல்ல தேர்வு பண்ணது செங்கோட்டையன் தான். ஆமா, முதலமைச்சரா. அது சிறைக்கு போக வேண்டிய சூழல்ல முதல்ல வந்து செங்கோட்டை ஒரு நம்பிக்கையான ஒருத்தர், திறமையான ஒருத்தர், நீண்ட கால கட்சியில் இருக்கிற ஒருத்தர், பேச மாட்டாங்க காலத்துல இருந்து கட்சியில் இருக்கிற ஒருத்தர், நரசிம்மராவ் பேசாத ஒரு ஆள் செங்கோட்டை அப்படின்னு பேச மாட்டார்ல. ஒரு அதிகமா பேச நல்ல மனுஷன், தேவைக்கு பேசுவார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபரு. சரி, செங்கோட்டையன் தான் சரியான ஆளு, மூத்தவரும் அவர் தான். அவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்காரு, 72ல கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இருக்காரு. அவரை முதலமைச்சர் ஆக்குறதா சரியா இருக்கும். அதே போல மற்ற பகுதியிலிருந்து முதலமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த பகுதி கொங்கு மண்டலத்துல இருந்து ஒருத்தர் வந்து முதலமைச்சரா வரணும் அப்படிங்கிற பல எண்ணங்கள்ல வந்து வச்சுதான் செங்கோட்டையனை தேர்வு பண்றாங்க. செங்கோட்டையனை தேர்வு பண்றாங்க. அப்புறம் அங்குள்ள அந்த எம்எல்ஏக்களுக்கு சில பல கோடிகள், சில பல நான் சொல்றேன், சொல்லுங்க. எல்லா எம்எல்ஏக்கும் 3 கோடி ரூபா, அமைச்சர்களுக்கு 10 கோடி ரூபா. இது நான் சொல்ல, சவுக்கு சங்க சொல்லியிருக்கலாம். அந்த பணம், அந்த பண வசதி எடப்பாடிட்டு இருந்ததுனால, அதாவது எப்படின்னா அவங்க வந்து கூவத்தூருக்கு வந்து அடுத்த நிமிஷமே வந்து வீட்டுக்கு பணம் போயிருச்சான். ஒரு வாரமோ 10 நாளோ அவர் டைம் கேட்டிருக்காரு. யாரு? செங்கோட்டையன். ஆமா, அவ்வளோ டைம் இல்லை. ஏன்னா இந்த அம்மாவை சிறையில் பிடிச்சி போட போறாங்க, இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. பிஜேபி வந்து மொத்த அதிமுகவையும் போட்டு அல்லக்கல்லவலப்படுத்திட்டு இருக்கு. இந்த சூழல்ல எப்படியாவது நம்ம ஆட்சி வந்து நம்ம உடனே அமைச்சா தக்க வைக்கணும் ஒரு சூழல்ல இது நடக்குது. அப்ப என்ன நடக்குதுன்னா, அப்போ வந்து கைவசம் எடப்பாடி தான் காசு இருக்கு. செங்கோட்டையினால அதை வந்து ரெடி பண்ணி கொடுக்க முடியல. அப்போ டிடிவி தினகரன் தான் வந்து இந்த பக்கம் இவரை கை காட்டுறாரு. அமாவாசை பொதுப்பணித்துறை அமைச்சரா ஏதோ இருக்காரு. அப்போ அமாவாசை டிடபிள்யூ வந்து இருக்காரு. அப்போ இவரை வந்து கை காட்டுறாரு. செங்கோட்டை இல்லைங்கும் போது இவர் எடப்பாடி அப்படின்னு ஒண்ணு. அவர் 1 வாரம் 10 நாள் டைம் கேட்டார்ல. எவ்வளவு நேரத்துல பணம் நான் டெலிவரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1 hour 2 hours. என்னங்க சர்வசாதாரணமா சொல்லிட்டீங்க? 1 மணி நேரத்துல எல்லா வீட்ல இருந்து எம்எல்ஏ வீட்ல இருந்து போன் வருதாமா? அதாங்க செயின் சப்ளைங்கிறது. அதான் எம்எல்ஏ வந்துருச்சு. அப்படின்னு வந்து போன் வருதா? அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காப்ல. இல்ல சாதாரண வேலை இல்ல. அதை பார்த்து சசிகலாவே வியந்துருச்சான். ஏன் யாரியா நீ, யாரியா அவரு அப்படிங்கிற மாதிரி, யாரியா நீ 1 மணி நேரத்துல கொடுக்குறாருன்னா எவ்வளவு பெரிய நெட்வொர்க் இருந்திருக்கணும். ஆமா, இப்படி அப்படி வந்து பரிசை தட்டி சென்றவர் தான் அந்த அமாவாசை அவர்கள் இடத்துக்கு கொண்டு வந்தது, வளர்த்து விட்டது, அடையாளம் காட்டினது தினகரன். அதை ஆமோதிச்சு அவர் வந்து முதலமைச்சர் ஆக்குனது. அவர் முதலமைச்சர் ஆக்கும்போது காலில் விழுந்து அம்மா அம்மான்னு சொன்னது எல்லாம் போய் சசிகலா யாரு எனக்கு யாருன்னே தெரியாதுன்ட்டாரு. கடைசியா தினகரன்லாம் ஒரு ஆளே கிடையாது எனக்குன்ட்டாரு. அதாவது அவர் முதலமைச்சர் ஆகிறது யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ எல்லாரையும் ஒத்தி வச்சுட்டாப்ல, காலி பண்ணிட்டாரு. கடைசியா இவருக்கு வந்து எம்எல்ஏக்கள் பத்தல. அப்ப ஓபிஎஸ்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்களும் ஓட்டு போட்டு தான் இவர் பதவியை காப்பாத்தினாங்க. இன்னைக்கு ஜெயலலிதா இருந்தாலும் ஜெயலலிதாவே ஒத்தி வச்சிருப்பாங்க. எம்ஜிஆர் இருந்தாலும் எம்ஜிஆரையும் ஒத்தி வச்சிருப்பாப்ல. இல்ல, நல்ல வேளை அவங்களாம் செத்து போயிட்டாங்க. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு அமாவாசைங்கிறதுக்கான அனைத்து 10 பொருத்தங்களும் பக்காவாக பொருந்திய ஒரு நபர் தான் இவரு. இந்த நபருடைய குடுமையே அவன் பிஜேபிக்காரன் முடிச்சு ஆட்டி வச்சிருக்கான். அப்படின்னா இவர் எவ்வளவு பெரிய தவறான விஷயங்கள், கிரிமினல் குற்றவாளி. அதானே ட்ராய் கிட்ட வந்து ஒரு ஃபோன் நம்பர் லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட் வந்து கொடுக்கலாமா வேண்டாமா டைம் டைம் டைம்னு வச்சிருக்கிறாங்க. கொடுத்துட்டாங்கன்னா செய்தி முடிஞ்சது. ஒன்றும் புரியல. சொல்லுங்க. அன்புமணி சிபிஐ கேஸ்ல இந்த மருத்துவ பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி கொடுத்ததுல அந்த கேஸ் வச்சுக்கிட்டு அன்புமணி லாக் ஆயிட்டாரு. இந்த பக்கம் எடப்பாடி கொடநாடு கேஸ்ல லாக் ஆயிட்டாரு. கொடநாடு கேஸ், அவங்க இவரு பேர் என்ன, சம்பந்தி பையனை ரைடு, இதுக்கு வந்து அவரு லாக் ஆகி உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் டிவிக்கு, அதாவது
ஆடு வந்து தானா கசாப்பு கடையில போய் டான்ஸ் ஆடி காட்டுமாமா. அந்த மாதிரி டிவிகேக்காரன் தானா வந்து சிபிஐ வழக்கு எடுத்துக்கோன்னு சிபிஐட்ட கொண்டு போய் தலையை கொடுத்துட்டான். இவனுக்கு எல்லாரும் குடுமையும் பிடிச்சி வச்சுக்கிட்டான் அவன் இப்போ, இல்லையா? எனக்கு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது எடப்பாடி கட்சியில் இருக்கிற எல்லாரும் நீங்கிட்டே இருக்காரு. கடைசியா அந்த கட்சி எடப்பாடிங்கிற கட்சி ஆயிரும். அது அதிமுக கட்சியா இருக்கு. எடப்பாடி திமுக போகுதுங்க, அதிமுக இருக்கு, திமுக போகுது. ஆமா.